ஸ்ருதிகா ஃபேன்ஸ் எங்க இருந்தாலும் ஒரு அட்டெண்டன்ஸை போடுங்க. இது ஸ்ருதிகா பத்தின அப்டேட் வீடியோ. பிக் பாஸ் 18க்கு அப்புறம் ஸ்ருதிகாவுக்கு பயங்கர ஃபேனான நிறைய பேர் இருக்கீங்க. இதுல சில பேர் ஸ்ருதிகா பிக் பாஸ்ல இருந்து யாரையாவது மீட் பண்றாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், ஸ்ருதிகா வந்து இப்ப பாத்தீங்கன்னா சாஹத்தை மீட் பண்ணிருக்காங்க. சாஹத் ஸ்ருதிகாவை பாக்குறதுக்காக அவங்க தங்கியிருந்த ஹோட்டலுக்கே வந்ததா ஸ்ருதிகாவே வந்து போஸ்ட் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, சாஹத் ரொம்ப கியூட்டான ஒரு கிளாஸ் சிப்பரை ஸ்ருதிகாவுக்கு கிஃப்டா கொடுத்துருக்காங்க. ஸ்ருதிகாவும் பாத்தீங்கன்னா அந்த கிஃப்டை பிரிக்கும் பொழுது ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே என்ன ஃபார்மாலிட்டி, எதுக்கு நீ இந்த மாதிரிலாம் கிஃப்ட் பண்ற அப்படி கேட்டுட்டே அவங்க அந்த கிஃப்டை பிரிச்சுட்டே இருக்காங்க. அப்புறம் அவங்களே அவங்களை கலாய்ச்சிக்கிறாங்க. இந்த மாதிரி சொல்லிட்டே நானே முதலாலாம் இந்த கிஃப்டை பிரிச்சுக்கிட்டு இருக்கேன் பாரு அப்படின்ற மாதிரி அவங்களே அவங்களை கிண்டல் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் அந்த பக்கம் வீடியோ கேப்சர் பண்ணிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா அர்ஜுன் போல இருக்கு. அவர் அச்சா அச்சா பஹுத் அச்சா ஹே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பிக் பாஸ் வீட்ல சாஹத் எப்படி அர்ஜுனுக்கு ஹிந்தி கத்து கொடுத்தாங்களோ அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனோட ஹிந்தியில பேசுறதுக்கு ட்ரை பண்றாங்க. அதை ரொம்ப கஷ்டப்பட்டு அர்ஜுனும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்றாரு. அதுல சாஹத் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, 8 இயர்ஸா வந்து நான் இங்க இருக்கிறேன், அதனால எனக்கு இங்க இருக்கிற நல்ல நல்ல பிளேசஸ்லாம் நல்லாவே தெரியும், சாப்பிட்றதுக்கு எந்த இடம்லாம் நல்லா இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும், அங்கெல்லாம் கூட்டிட்டு போகணும்னு சாஹத் ஹிந்தியில சொல்றாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்ருதிகா உட்காந்து அர்ஜுனை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அவங்க சொல்றதெல்லாம் புரியுதா, என்ன சொல்றாங்கன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அர்ஜுனும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க என்ன சொன்னாங்களோ அதை கரெக்டாவே சொல்ல ட்ரை பண்றாரு. இது மட்டும் இல்லாம சாஹத் கிட்ட ஹிந்தியில பேச அர்ஜுன் ரொம்ப ட்ரை பண்றாரு. அதை நீங்களே பாருங்களேன். இந்த மாதிரி கியூட்டான மொமெண்ட்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சது. அர்ஜுன் வந்து சாஹத்தோட வெயிட்டை பத்தி பேசுறாரு. எல்லாம் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும் போது தான் வெயிட் குறைஞ்சாங்க, நீங்க என்னன்னா வெளியில வந்து வெயிட் குறைச்சிருக்கீங்க, நீங்க பிக் பாஸ் விட்டு வெளியில வந்த பிறகு வெயிட் ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி அர்ஜுன் கேட்டுட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாம ஸ்ருதிகா அவங்க இன்டர்வியூல, அதாவது மும்பைல கொடுக்குற பல இன்டர்வியூஸ்ல பாத்தீங்கன்னா ரஜத்தை பத்தி பேசிட்டு வராங்க. ரஜத் வந்து பாத்தீங்கன்னா சவுத்ல வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்காரு. இன்ஃபேக்ட் வந்து நிறைய பேர் ரஜத் வின் பண்ணணும்னு நினைச்சாங்க. இன்னும் சொல்ல போனா என் பையன் கூட வந்து நீங்க இல்லைன்னா ரஜத் தாமா எனக்கு வின் பண்ணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு அப்படின்னு ஸ்ருதிகா அவங்களோட பர்சனல் விஷயத்தை ஷேர் பண்ணாங்க. அது என்னமோ உண்மைதான். ஃபினாலே டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரஜத் வின் ஆகணும் அப்படின்ற மாதிரிதான் பேசிட்டு இருந்த மாதிரி எனக்கு ஞாபகம். இன்ஃபேக்ட் கரண்ட் வின்னிங் பாத்தீங்கன்னா சவுத் சைட்ல பாத்துட்டு இருக்க நம்மள நிறைய பேருக்கு ஷாக்கிங்கா தான் இருந்தது. நம்மள நிறைய பேர் பாத்தீங்கன்னா விவியன் ஒரு ரஜத் தான் வந்து வின் ஆவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஸோ எஸ், ஸ்ருதிகா சொல்றது கரெக்ட் தான். கிட்டத்தட்ட பாம்பேக்கு ஸ்ருதிகா பாத்தீங்கன்னா தனியா தான் வந்திருந்தாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் அவங்களோட பையன் ஆரவும் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. இப்படியே எப்பவும் போல ஹாப்பியா இருக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல பார்க்கலாம்.